ஸோ மேட்டூர் அருகே 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள் எஃகுவான் தாலி கண்டுபிடிப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ மேட்டூர் அருகே நமக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தெலுங்கனூரில் பார்த்திங்க அப்படின்னா காவிரி கரையில் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய இந்த எலும்புக்கூடுகள் எஃகுவான் தாலி உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த எலும்புக்கூடு அருகே கிடைத்த அந்த எஃகுவாள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைத்துள்ள எல்லா எஃகுவாள்களின் காலத்திற்கும் உட்பட்டதாக இருக்கு. அதே மாதிரி ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில் டிடிமா வாளின் வயது 2500 ஆண்டுகள் அப்படின்னு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை விடையும் இப்ப தற்போது மேட்டூர்ல கிடைக்கப்பெற்றுள்ள தெலுங்கனூர்ல கிடைக்கப்பட்டுள்ள இந்த வாளின் வயது பார்த்தீங்க அப்படின்னா 3600 இருந்து 5000 ஆண்டுகள் வந்து பழமையாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு அயன் ஏஜ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இரும்பு காலம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1000 BCல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த டைம்ல தான் நமக்கு அந்த குத்துக்கல் கல்ச்சர் வந்து இங்கே அதிகமாக நிறைய இடங்கள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாள் இங்கே அதிகமாக கிடைத்திருக்கும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, இங்கேயுமே நமக்கு முதுமக்கள் தாலி வந்து நிறைய கிடைக்கப்பட்டிருக்கும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா கொடுமணல் ஈரோடு. ஸோ இதெல்லாமே இந்த இரும்பு காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மனிதர்கள் வாழ்ந்த எவிடன்ஸ் வந்து இந்த இடங்கள் எல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுமணல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரோமன் காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ரோமானியர்கள் அந்த சங்க காலத்திற்கு முன்னாடி இங்கே வந்து வணிகம் பண்றதுக்கான அந்த எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு.